ஒரு காட்டுல ஒரு ஓநாய் பசியில சும்மா சிறுன்னு சுத்திக்கிட்டு இருந்தது. அப்ப ஒரு மேய்ச்சல் நிலத்தை பார்க்கும்போது அங்க ஒரு ஆடு ஹெய் என்னை வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த ஓநாய்க்கு வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சுது. இன்னைக்கு இந்த ஆடுதான் எனக்கு சிக்கன் பிரியாணி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா ஆடு கிட்ட போகுது. ஆடு அலாட்டாயிருச்சு. என்ன நண்பா, பசியில ரொம்ப வாடி இருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்டது. அது மட்டும் இல்லாம நீ என்னை சாப்பிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஒரு புது பில்டப்பை கொடுத்துச்சு. ஒருத்தரோட சாப்பாட்டுக்காக இன்னொருத்தர் தியாகம் பண்ணுறதான முறை அப்படின்னு ஆடு கேட்டதும் ஓநாய்க்கு குஷியோ குஷி. நீ சொல்றது நிஜம்தானா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா ஆமா நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லுச்சு. ஆடு உடனே ஆனா நான் ரொம்ப பெருசா இருக்கேனே, நீ என்னை எப்படி சாப்பிடுவேன்னு ஓநாய் கிட்ட கேட்டது. அதுக்கு ஐடியா நானே சொல்றேன்னு கதை பேசிச்சு. நான் அந்த மலையை உச்சிக்கு போய் அங்கிருந்து ஓடி வந்து உன் வாய்க்கு லட்டாமால்னு குதிக்கிறேன், நீ உன் வாயை திறந்து வச்சுக்கோன்னு சொல்லுச்சு. முட்டாள் ஓனாய் ஆடு சொன்னதை அப்படியே செஞ்சிச்சு. ஆடு மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து ஓடி வந்து ஓனாயோட மூஞ்சிலேயே டமால்னு ஒரு உத விட்டுது. ஓனாய் ஐயோ வட போச்சே அப்படின்னு தூரமா போய் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அந்த கேப்பத்துல ஆடு ஓடியே போயிடுச்சு. அறிவுபூர்வமா செயல்பட வேண்டிய நேரத்துல ஆட்டுக்கு வாயை திறந்தா இப்படித்தான் வாயில மிதி வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். புரிஞ்சுதா?